ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 5:9 நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. அப்பொழுது அவர் அவன் நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகேன் என்று சொல்லி. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு லேகேன் பிசாசு பிடிச்ச மனுஷன் இருக்கிறான். அந்த பிசாசு வந்து அந்த மனுஷனை பயங்கரமாக வேதனைப்படுது. அந்த மனுஷன் இருக்கிற இடமா பார்த்தீங்கன்னா, அவன் கல்லறையில் தான் போய் இருப்பான். அவன் பயங்கரமாக செங்கிலியால் பயங்கரமாக கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறான். அதாவது அந்த மனுஷன் பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க. எல்லாமே அந்த மனுஷன்கிட்ட பயப்படுறாங்க. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா, இரவு பகலுமா அந்த பிசாசு அவனை பயங்கரமாக வேதனைப்படுது. இரவு பகலும் அவன் தூங்காது. அவன் வந்து எப்போவுமே கூக்குரல் இட்டுருக்கிறான், கத்தினே இருக்கிறான். பயங்கர அந்த பிசாசு வேதனைப்படுது. அது மட்டும் இல்லை, அந்த மனுஷனோட சரீரத்தை வந்து அவனே கேட்க முடியாது. பிசாசு பயங்கர வேதனைப்படுது. அதுக்கப்புறம் ஏசப்பா அந்த மனுஷனுக்காக அந்த கதரோட நாட்டில் ஏசப்பா அந்த நாட்டுக்கு போகிறாரு. நாட்டில் போய் ஏசப்பா படகை விட்டு கீழே இறங்கணும். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் எதிரில் வரான். வந்தோன்னு ஏசப்பா தூரத்தில் கண்டுன்னு அந்த பிசாசு கீழே விழுந்து முட்டி போட்டு அவன் சொல்கிறான், உன்னதமான தேவடைய குமாரன், நீ எங்கே வந்த? இதுக்கு என்னை வேதனைப்படுத்த வந்த? நான் என்ன உன்னை செஞ்சேன்? என்னையா வேதனைப்படுத்த? பிசாசு கேட்கும்போது ஏசப்பா உடனே இந்த பிசாசை பார்த்து சொல்கிறார், இந்த மனுஷன் நீ ஒரு வார்த்தையோட பேசக்கூடாது, இந்த மனுஷனை விட்டு வெளியே புறப்பட்டு போன்னு சொல்லி ஏசப்பா சொல்லும்போது, அதுக்கப்புறம் அந்த பிசாசை ஏசப்பாட்ட வேண்டிக் கொள்வது, ஆண்டவரே எங்களை வந்து அந்த பன்றிக்குள்ளே போகும்படி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கட்டளையிட்டீங்கன்னா அந்த நான் பன்றிக்குள்ளே போயிடுறேன், அந்த மனசோட அந்த பன்றிக்குள்ளே போயிடுன்னு சொல்லி ஏசப்பா அந்த பிசாசு சொல்லும்போது, உடனே ஏசப்பா அந்த பிசாசை பார்த்து கேட்குறா, நீங்கள் வந்து உன் பேர் என்னன்னு கேட்பா. சொல்கிறாங்க, அநேகராக இருக்கிறபடியா, நாங்கள் நிறைய பேர் இருக்கிறபடியா என் பேர் லேகன் என்று சொல்கிறா. உடனே ஏசப்பா வந்து அதுக்கப்புறம் ஏசப்பா துரத்துற ஒரு வார்த்தை சொல்ல. அதுக்கப்புறம் அந்த பிசாசு எல்லாம் பன்றிக்குள்ளே போய் அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே ஆழத்தில் போய் மாண்டு போச்சுன்னு வேதம் சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் வந்து அந்த பிசாசு வெளியே போன பேர் அவன் புத்தியை தெளிந்து ஒரு பழைய மனுஷனாக அவனை ஏசப்பா அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனையோ ஆயிரம் பிசாசு அந்த மனுஷனை வேதனைப்படுது. அப்படியாப்பட்ட பிசாசை ஏசப்பா துரத்தினார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது, நம்ம எப்படியாப்பட்ட பிசாசு பிடியில் இருந்தாலும் சரி, நம்ம எப்படியாப்பட்ட பிசாசு போராட்டத்தில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த ஏசப்பா நம்மளை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் ஒரு நாள் எனக்குள்ளே எனக்குள்ளே இவ்வளோ பிசாசு இருக்குது, எனக்குள்ளே இவ்வளோ பிசாசு இருக்குது, எனக்குள்ளே எத்தனை பிசாசு, நீங்கள் ஒரு நாள் இந்த பிசாசு என்னவே ஆதீங்க. அது எவ்வளோ பிசாசாக இருந்தாலும் சரி, ஏசப்பா முன்னாடி எந்த பிசாசை நிற்க முடியாது. லேகியன் பிசாசு பார்த்தீங்கன்னா, அவன் எத்தனையோ ஆயிரம் பிசாசு, அப்படியாப்பட்ட பிசாசு ஏசப்பா கண்டு பயந்து ஓடுறான். இன்றைக்கி கூட வாழ்க்கையும் சரி, நீங்கள் எப்படியாப்பட்ட கட்டளை இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட சங்கிலியில் பிசாசு உங்களை கட்டி வச்சாலும் சரி, இந்த ஏசப்பா நம்புங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்கள் கட்டுகளை உடைப்பார், உங்கள் சங்கிலிகளை அறுப்பார், உங்களுக்குள்ள பிசாசை துரத்துவார், உங்களுக்குள்ள பிசாசை கத்து தலையை அது ஒரு தலையை கத்த நசுக்குவார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லம் உள்ள தேவன், அக்னி உள்ள தேவன். இவர் மெய்யான அக்னி, வேதம் அப்படிதான் சொல்லுது, இவர் மெய்யான அக்னி உள்ள தேவன். இவர் முன்னாடி எந்த அசுத்தமும் நிற்க முடியாது. எந்த அசுத்தமும் முன்னாடி போனால் அது எரிஞ்சு சாம்பலாக போய்டும். அப்படியாப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனாகிய ஏசப்பா நம்மளோட கூட இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளைக்கு சென்று பிசாசை கண்டு பயப்படாதீங்க. நீங்கள் ஒன்று இந்த ஏசப்பா, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க, ஆண்டவரே என்னை விடுவீங்க சொல்லி இந்த ஏசப்பாவுக்கு நீ எப்போவுமே சரி நீங்கள் ஜெபம் பண்ணியே இருங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை தேடி வருவார். எந்த மனுஷனும் உங்களை தேடி வரலாம் கூட போடல, அந்த ஏசப்பா நிச்சயமாக உங்களை தேடி வருவார். ஏன்னா அந்த ஏசப்பா நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது கைவிட பாருங்கள். அவன் வேதனைப்பட்டு இருந்தான். அவனுக்கு அந்த அவன் பக்கத்தில் எந்த மனுஷனும் போக மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா அவனுக்காக தேடி போகிறான். ஐயோ, என் பிள்ளை இவ்வளோ வேதனைப்படுது, என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி ஏசப்பா அந்த நாட்டிலேருந்து ஏசப்பா கதர் நாட்டில் போய் அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தாரு. நீங்கள் எந்த இடத்துலாம் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த நீங்கள் தேசத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாளாக பயப்படாதீங்க. எப்படியாப்பட்ட பிசாசை கண்டு பயப்படாதீங்க. நீங்கள் ஒன்று கர்த்தர் மேலே விசுவாசமாக அந்த ஆண்டவரே இந்த பிசாசுலேருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. நீங்கள் தானே சொன்னீங்க, பிசாசு பிள்ளை அகப்பட்டு யாவரும் விடுதலை ஆக்குவேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரை விடுதலை கொடுன்னு சொன்னீங்க. ஏசப்பா நோக்கி ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா நோக்கி துதிச்சுனே இருங்க, பைபிள் வாசினே இருங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை தேடி வருவார், உங்களை தொட்டு அவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். உங்களுக்குள்ள ஒரு பிசாசு கர்த்தர் நிச்சயமாக தடுத்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, அது அப்புறம் அந்த பிசாசு உங்கள்கிட்ட வெளியே போச்சு, அந்த பிசாசு திருப்பி வராதபடி கர்த்தர் உங்களை ஒரு ஃபைட்டாக ஆக்குவார், உங்களை ஒரு பலனாக ஆக்குவார். எந்த பிசாசு உங்களை வேதனைப்படுத்தோ அதே பிசாசை நீங்கள் வேதனைப்படுத்த மாரி கர்த்தர் மாற்றுவார். உங்களை பயங்கர ஒரு வல்லமையாத்து கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை யார் வெக்கப்படுத்தல ஏசப்பா அவங்களை வெக்கப்படுத்துவாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் ஏசப்பா சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோது வெக்க மாடுவது, நான் அழிக்கும் நன்மையால் திருப்தியாக்கி அவர் சொல்லி ஏசப்பா அநேக நன்மைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சார். ஜனத்தை ஒருபோது வெக்கப்படுத்த விட மாட்டாங்க. நீங்கள் ஏசப்பா நம்பிட நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எப்படியாப்பட்ட பிசாசு பிடி தான் சரி, இந்த ஏசப்பா நிச்சயமாக விடுவிப்பார். இந்த ஏசப்பா நம்புங்க, நிச்சயமாக உங்களுக்கு சுகம் உண்டு, விடுதலை உண்டு. ஆமீன்.